பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அன்பிற்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். வணக்கம். இன்னைக்கு நம்ம குரு அதிசார பயிற்சி பற்றி பார்க்கலாம். வழக்கமாக குரு பகவான் ஒரு ராசியில் 12 மாதம் சஞ்சாரம் செய்வார். இப்போ மிதுன ராசியில் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். ஆனால் திடீர்னு அக்டோபர் 18லேருந்து தன்னுடைய சஞ்சாரத்தில் வேகத்தை கூட்டுகிறார். அதிசாரமாக வேகமாக மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்ய வேண்டிய குரு பகவான் கடக ராசி வரைக்கும் வேகமாக போயிடுறார். டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் அந்த வேகம் அப்படியே அதிசாரமாக சாதாரணமாக போகிற வேகத்தை விட கொஞ்சம் அதிகமான வேகத்தோடு சென்று கடக ராசியை சஞ்சாரம் செய்கிறார். டிசம்பர் 3ஆம் தேதி திரும்பவும் தன்னுடைய பழைய நிலைக்கு வக்கர நிலையில் திரும்ப மிதுன ராசியை நோக்கி நகர்ந்து வருகிறார். இந்த 45 நாட்கள் குரு பகவானுடைய அந்த வேகமான சஞ்சாரம், அதன் பிறகு அந்த குரு பகவான் திரும்ப வருகின்ற போது வக்கர நிலையில் தருகின்ற பலன்கள், இதெல்லாம் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறுபடும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிற பதிவு. 12 ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். பொதுவாக குரு பகவான் மிதுன ராசியிலேருந்து பார்க்குறப்போ குருவோட பார்வை கோடி நன்மையை தரும், எல்லா தோஷங்களையும் விளக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் மிதுன ராசியிலேருந்து 5வது பார்வையாக துலாம் ராசியையும், 7வது பார்வையாக தனுசு ராசியையும், 9வது பார்வையாக கும்ப ராசியையும் பொதுவாக இந்த மிதுன ராசி சஞ்சாரத்தில் குரு பகவான் பார்ப்பார். ஆனால் இப்போ தான் அதிசாரமாக அவர் கடகராசிக்கு போயிடுறாரு. மிதுனத்திலேருந்து கடகராசிக்கு போகிறதுனால அந்த கடகராசியிலேருந்து 5வது இடமான விருச்சிகத்தை பார்க்குறார். 7வது ராசியான மகரத்தை பார்க்குறார். 9வது ராசியான மீனத்தை பார்க்குறார். அப்போ அந்த குருவோட பார்வை சற்று மாறுபடுகின்றது. குருவோட அந்த வேகமான அந்த நகர்வு அப்படிங்கிறது சற்று மாறுபட்ட பலன்களை தரும். இதுவரைக்கும் மிதுன ராசியிலேருந்து சஞ்சாரம் செய்து பலனை தந்து கொண்டிருந்த குரு பகவான் ஒரு 45 நாட்கள் கடகராசியிலேருந்து தன்னோட சஞ்சார பலன்களை தர இருக்கின்றார். இந்த மாறுதல்கள் எப்படிப்பட்ட பலனை 12 ராசிக்கும் தரும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். அன்பிற்கினிய மிதுன ராசி அன்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு குரு பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். அதிசார குரு பயிற்சி. இந்த அதிசார குரு பயிற்சியில் குரு பகவான் மிதுன ராசியிலேருந்து ஒரு 45 நாள் வெளியூர் டூருக்கு போகிற மாதிரி பக்கத்து ராசிக்கு கடக ராசிக்கு போகிறார். அதில் 23 நாட்கள் அதிசாரமாக முன்னோக்கி வேகமாக செல்லுவார். 22 நாள் வக்கரமாக திரும்பி மிதுன ராசிக்கே வந்து சேருவார். அதாவது அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரை இந்த நிகழ்வுகள் நடக்கும். இந்த நிகழ்வுகள் எப்படிப்பட்ட பலனை குரு பகவான் மிதுன ராசிக்கு தரப்போறார் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு கேள்வி. மிதுன ராசியை பொறுத்தவரை குரு பகவான் மிதுன ராசியில் இதுவரைக்கும் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த போது ஸ்தான பலம் இருந்தது. இப்போ 2வது வீடு அப்படிங்கிறது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். குருவுக்கு மிக சிறப்பான இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் மிதுன ராசியை பொறுத்தவரை அற்புதமான இடம்
2வது வீடு அப்படிங்கிறது அவங்களுக்கு படிப்பு சம்பந்தமாக மேல் படிப்புக்காக போகிறது போன்ற விஷயங்களில் மிகப்பெரிய நன்மைகளை தரப்போகிறார். நம்ம வேலைக்கு போகலாமா இல்லை மேல் படிப்பு படிக்கலாமான்னு குழம்பிக் கொண்டிருந்தவர்களுக்கு எதிர்பாராத இடத்துலேருந்து மேல் படிப்புக்கான உத்தரவு வரும். வெளிநாடு சென்று மேல் படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு யோகமான காலம். அடுத்தது அந்த குரு பகவானோட பார்வை. குரு பகவான் ஏற்கனவே சொன்னேன், விருச்சிக ராசி, மகர ராசி மற்றும் மீன ராசியை பார்க்கிறார். அப்போ மிதுன ராசிக்கு 6, 8, 10 ஆகிய இடங்களை குரு பகவான் பார்க்கிறார். 6வது வீடு அப்படிங்கிறது ருண ருத்ர ரோகஸ்தானம். தீரக்கூடிய நோய்கள், பகை, வம்பு வழக்குகள் பற்றி சொல்லுகின்ற இடம், குழந்தைகள் பற்றி சொல்லுகின்ற இடம், பூர்வீக சொத்து பற்றி சொல்லுகின்ற இடம், அதே நேரத்தில் சித்த மருத்துவம் பற்றி சொல்லுகின்ற இடம். ஆறாவது இடம் அப்படிங்கிறது சைக்காலஜி, ஒரு ஜாதகருடைய மனநிலையை பற்றி சொல்லுகின்ற ஒரு இடமாகவும் இருக்கும். அப்போ இந்த 6வது இடத்துல குரு பகவான் பார்வை வீழ்கின்ற காரணத்தினால அந்த 6வது இடம் மிக சிறப்பான நல்ல பலன்களை தரும். பொதுவாக நமக்கு தீமையான இடங்களில் குருவோட பார்வை வீழ்கின்ற போது குருவினால் அனைத்து தோஷங்களும் விலகும்னு சொல்லுவோம். அந்த தோஷங்கள் விலகக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். 6, 8, 10 ஆகிய இடங்களை குரு பகவான் பார்க்கறதுனால தீராத கஷ்டங்கள், தீரக்கூடிய கஷ்டங்கள், வேலையில் இருக்கிற மன அழுத்தங்கள் போன்ற பல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் மிதுன ராசி என்பர்களுக்கு நல்ல அற்புதமான யோகமான பலமாக தரப்போறார். இதை நல்லா நம்ம பயன்படுத்திக்கணும். நமக்கு யோகங்கள் இருக்கும்போது அதை நன்மையாக மாற்றுகின்ற, அதை நிரந்தரமான யோகமாக மாற்றுகின்ற ஒரு செயல்பாட்டை செய்யணும். அப்போ அந்த 6வது வீடு, 8வது வீடு, 10வது வீட்டை குரு பகவான் பார்க்கறது மாத்திரம் இல்லை, குரு பகவானோட சஞ்சாரம் என்பது 2வது வீட்டில் வீடு. அதுவும் மிக அற்புதமான ஒரு விஷயம். அதே நேரத்தில் மிதுன ராசிக்கு 10வது வீட்டில் இதுவரைக்கும் ஆஃபீஸில் இருந்த ஒரு டென்ஷன், வேலை பளு, நம்ம வேலை அதிகமாக இருக்கே, நம்ம இது வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாமா, நம்மளால் முடியலையே அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இந்த 45 நாட்களில் ஒரு விடிவு காலம் பிறக்கும். வேலையில் அந்த வேலை பளு குறையும், வேலையில் இருக்கிற அழுத்தம் குறையும், ஒரு மாற்று ஏற்படும். ஏன்னா 10வது இடத்துல இருக்க சனி பகவான் தான் வேலையில் அழுத்தத்தை தந்து கொண்டிருந்தார். ஜீவனஸ்தானத்தில் இருக்கிற அந்த சனி பகவானை குரு பகவான் தன்னுடைய 9வது பார்வையாக பார்க்கறதுனால வேலையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு தீரும். நம்ம என்ன பண்ணலாம், புதுசாக வேலைக்கு போகலாமா, தொழில் பண்ணலாமான்னு யோசித்து கொண்டிருந்தவங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். தானாகவே ஒரு முன்னோட்டமாக சில விஷயங்கள் வந்து செல்லும். அதே நேரத்தில் யூரினரி பிளாடர், கர்ப்பப்பை, கிட்னி போன்ற இடங்களில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம பிரச்சனைகள் வரும்போது முளையிலேயே கிள்ளி எறியணுங்கிற மாதிரி சிம்டம்ஸ் தெரியும் போதே நம்ம மருத்துவ சிகிச்சைக்கு ரெடி ஆகிடும். அதே மாதிரி கால் மூட்டு சம்பந்தமான ஒரு பிரச்சனையும் இருக்கும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் மிதுன லக்னக்காரர்களுடைய மாமியார் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். மன அழுத்தம் குறையும். இன்னும் சொல்ல போனால் நமக்கு ஜீவனஸ்தானம் என்ன பண்ணுறதுன்னு வேலைக்காக தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு வேலை அமையும். திருமணத்தை நம்ம வேலை கிடைக்காததுனால திருமணம் ஆலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணத்தை நடத்தி முடிக்கின்ற வகையில் வேலை அமையும், அருமையான வேலை அமையும். வேலையை தொடர்ந்து திருமணம் முடியும். ஆகவே ஒரு ஜாதகத்தில்
அவங்களோட கனவுகள் லட்சியங்களை நிறைவேற்றுகின்ற இந்த காலகட்டமாக மிதுன ராசி என்பவர்களுக்கு இது மிக அற்புதமான காலகட்டமாக இருக்கும். பொதுவாக குரு அதிசார பயிற்சி அப்படிங்கிறது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் அவங்க கஷ்டப்பட்டு இருந்தாங்க, ஓரளவுக்கு பணப்புழக்கம் இருந்தாலும் ஏதோ ஒரு விதமான அழுத்தங்கள் தொடர்ந்து இருக்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த மன அழுத்தம் குறையும், அவங்களோட வேலை பளு குறையும், எதிர்பார்த்த பல விஷயங்கள் அவங்களுக்கு நன்மைகளாக மாறக்கூடியதாக இருக்கும். அவங்களுக்கு தடையாக இருந்த பலர் தானாகவே விலகிச் செல்லுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். ஆகவே மிதுன ராசியை பொறுத்தவரை குரு அதிசார பயிற்சி அப்படிங்கிறது மிக அற்புதமான பலனை தரப்போகிறது. அவர்கள் எதிர்பாராத பல விஷயங்களை நடத்தி காட்டப் போகிறது. இந்த காலகட்டத்தில் அவங்க குலதெய்வ வழிபாடு செய்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம், இஷ்ட தெய்வத்தை வழிபடுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். பல விதங்களில் முன்னேற்றம் தருகின்ற 45 நாட்களாக இது அமையும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.